2 வேளை மட்டும்தான் இருந்தது, மதியானம் தரவே இல்லை மேம். அந்த 2 வேளை போடுறதுக்கு நீ காசு தந்தாதான் மாத்திரை போடுவேன். நீ எனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம் தான் நான் மாத்திரை இந்த இதை போடுவேன். பார்த்தது யாரு மேம்? இந்த ரயானோட பேசுனது எங்க மாமி, உங்களோட தங்கச்சி. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க தான் இதை அவங்க பார்த்தது. ஃபோன்ல உங்க ஷோ பார்ப்பாங்க. நாங்க இதுக்கு போறோம்னு சொன்னதுலேருந்தே அவங்க பார்ப்பாங்க. அப்போ பார்த்து எங்களை மாதிரி அந்த ரஹ்மானை கூட்டிட்டு வந்தவங்கள்ட்ட இப்போ அதை சொல்றா மேடம். இப்போ யூடியூப்ல பார்த்தோம், அதை பார்த்து உங்கள்கிட்ட சொல்லி இருக்காது. இப்போ நாங்கள் காசு யாரும் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அடுத்த வீட்டுக்கு போயிடுறோம். போய் அவங்க தூங்கும்போது ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து வீடு வீடா போயிடுறா மேடம். ஏமா அப்படி பண்ண? எங்களுக்கு அசிங்கன்னா எங்க அம்மா எனக்கு எதுவுமே தர மாட்டேறாங்க மேம். ஒரு பொருள் கேட்டா அடம் பிடிச்சா வாலிபால் கேட்டது கூட நான் அடம் பிடிச்சதான் நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதே மாதிரி நினைச்ச உடனே அது பிடிக்க முடியும், நினைச்ச உடனே எங்களுக்கு பெருமாள் நினைச்ச உடனே ஒரு பொருள் வாங்க அதால போக முடியுதுல்ல. நினைச்ச உடனே இதுக்கு ஒரு பொருள் வாங்க போக முடியல. எனக்கு நினைச்சேன் இது மாசம் வந்து கேட்ட உடனே தான் வாங்கி தருது. கேட்ட உடனே தான்